ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். பட் ஆனா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். எத்தன பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கீரைய வந்து துவட்டிடலாம். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை தான். ஒரு சிம்பிளா ஒரு துவட்டல் தான். கடையல் பண்ணல. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு, பச்சை மிளகா சேர்த்துட்டு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரைய அதோட ஆட் பண்ணிட்டு, கடைசியா வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சு. எப்பொழுதுமே இதில் ஒரு டிப்ஸ் என்னன்னா, உப்பு போடும்போது கீரை நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டா உப்பு சேருங்க. அது போட்ட உடனே நீங்கள் சேர்த்தீங்கன்னா, குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிஸ்டேக் நான் நெறையா பண்ணியிருக்கேன். அதனால எப்போதும் வதங்குனதுக்கப்புறம் நீங்க உப்பு ஆட் பண்ணி பாருங்க. அதேமாரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா, அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்களேன். செமையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் உடனே கருவேப்பிலெல்லாம் கிடைக்காது. கருவேப்பிலை பொடியாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இதில் கேஸ்ட் அயனில் நம்ம மீன் வறுக்கும்போது அந்த கேஸ்ட் அயன் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் கம்மி எண்ணெயில் விட்டுட்டு ஃபிஷ்ஷை வந்து வறுக்கிறதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் அப்படியே சூப்பராக நம்ம திருப்பி போட முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நல்லா தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த இதை மீனை போட்டு பாருங்கள். ரசத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடியை அரைச்சி நான் செஞ்சேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பொடி பண்ணேன். எலுமிச்சப்பழம் நிறையா அதிகமாக இருக்கும்போது நல்லா அதை வந்து பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ ஒரே ஒரு மட்டும் க்யூப் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னொன்று என்னென்னா, அதுலேருந்து பிக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த பிளாஸ்டிக்லாம் ஒட்டியிருக்கும். அதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ ரசம் தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன லஞ்ச் மெனுன்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கீரை பொரியல், ரசம், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இந்த சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஆனால் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே வந்து எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணுறதுன்னா, கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம் நுர பொங்கிட்டு நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டா கடைசியாக ஆட் பண்ணணும். இந்த லஞ்ச் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ்.